இப்ப சாப்பிடாம இருந்தா நெகட்டிவ் ரிசல்ட் பாசிட்டிவ் ஆயிடுமா இல்ல அவங்க தான் போட்டு கொடுத்துருவாங்களா? ஆறி போயிடும். வந்து சாப்பிடுங்க. சொல்றேன்ல, எனக்கு நிஜமாவே பசிக்கல. பூமி பூஜை போட்ட செங்கல் அப்படியே கிடக்குது. ஆர்டர் பண்ண சிமெண்ட், ஜல்லி, கம்பிய எப்ப அனுப்பட்டும் டீலர் கேக்குறாரு. அப்பாயிண்ட் பண்ண இன்ஜினியர்ஸ் எப்ப ஜாபுக்கு வரணும்னு தொல்லை பண்ணிட்டு இருக்காங்க. சாயில் டெஸ்ட் ரிப்போர்ட்டுக்காக லோன் சாங்ஷன் ப்ராசஸ் வெயிட்டிங்ல இருக்குன்னு பேங்க்ல இருந்து போன் பண்ணி சொல்றாங்க. என்னால யாருக்கும் பதில் சொல்ல முடியல. ஆபீஸ்க்கு போனா என் மேனேஜர் என் முகத்தையே பாத்துக்கிட்டு இருக்காரு. அதுக்குள்ள 1-2 என்கொயரி கூட வர ஆரம்பிச்சிருச்சு. இது எல்லாத்தையும் விட என்ன பயமா இருக்குன்னு தெரியுமா எனக்கு? நான் கனவு கண்ட ப்ராஜெக்ட் என் கையை விட்டு போயிடுமோன்னு ஒவ்வொரு செகண்டும் பயமா இருக்கு. இந்த சிச்சுவேஷன்ல எனக்கு எப்படி பசிக்கும்? நான் எப்படி சாப்பிடுறது? என் மனசு பூரா அந்த எஸ்எஸ்கே பண்ண சதிதான் ஞாபகம் வருது. அவனும் அஞ்சலி என்ன காலி பண்ணிட்டோங்கிற சந்தோஷத்துல சிரிச்சாங்க பாரு, ஒரு சிரிப்பு. அந்த சிரிப்பு தான் என் நினைப்பு பூரா நிறைஞ்சிருக்கு. அதை நினைச்சா என்னால சாப்பிட முடியாது. நீ போ, சாப்பிடு போ. ஏங்க, நீங்க சாப்பிடாம நான் இன்னைக்கு சாப்பிட்டிருக்கேன். அந்த எஸ்எஸ்கே உங்களுக்கு காலம் முழுக்க தொந்தரவு கொடுத்துட்டே தான் இருப்பான். அதுக்காக நம்ம சாப்பிடாம நம்மள நாமே வருத்திக்கலாமா? நீங்க இப்படி டென்ஷன் ஆகணும், பதட்டத்துல பிசினஸை விட்டே ஓடணும். அதுக்காக தானே இதெல்லாம் அந்த எஸ்எஸ்கே பண்ணிட்டு இருக்கான். நீங்களும் அவன் நினைச்ச மாதிரியே நடந்துக்கிறீங்களே. கெட்டவன் கெட்டதுதான் செய்வான். அவன் சதிய முறியடிச்சு நம்ம ஜெயிக்கிறது தான் நம்ம புத்திசாலித்தனம். ஆனா அதை விட்டுட்டு அந்த கெட்டவன் மேலே கான்சென்ட்ரேட் பண்ணீங்கன்னு வைங்க, நம்ம எப்படி ஜெயிக்க முடியும்? நீ என்ன பேசிட்டு இருக்க? அந்த எஸ்எஸ்கே ஆபீசரை வச்சு சாயில் டெஸ்ட ஃபெயிலியர் ஆக்கிட்டானே, அப்புறம் என்ன பண்றது? அப்போ நம்ம இடம் தானா ஃபெயிலியர் ஆகலையா? ஃபெயிலியர் ஆக்கி இருக்காங்க. அந்த எஸ்எஸ்கே ரொம்ப நல்ல இடத்தை தப்பான இடமா மாத்த முடியும்னா நம்மளால எங்க நல்ல இடத்தை நல்ல இடம்னு காட்ட முடியாது? அது கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஏத்த இடம்னு உங்களுக்கு தெரியும்ல? நிச்சயமா தெரியும். அப்புறம் ஏன் அதை நிரூபிக்கிறத விட்டுட்டு அந்த எஸ்எஸ்கே மேல கோவப்பட்டு இப்படி உங்க டைமையும் எனர்ஜியையும் வேஸ்ட் பண்றீங்க? நான் எத்தனை ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிருக்கேன், எனக்கு தெரியாதா அந்த இடம் நல்லா இருக்கா இல்லையான்னு? எவ்வளவு ஃப்ளோர் ஏத்துனாலும் அந்த இடம் கண்டிப்பா தாங்கும். கான்ஃபிடென்ட்டா என்னால அந்த இடத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண முடியும். நான் தானே முடிவே பண்ணேன். ஏன் நம்ம கோபாலகிருஷ்ணன் சார் கூட சாயில் டெஸ்ட் பண்ணி தான் அந்த இடத்தையே வாங்கி இருக்காரு. அப்புறம் எப்படி சாயில் டெஸ்ட்ல மண்ணு சரியில்லைன்னு சொல்ல முடியும்? கௌதம், ஒரு ஐடியா சொல்லு. நீங்க ஏன் கோபாலகிருஷ்ணன் சாரை பார்த்து பேசக்கூடாது? அவரே ஏன் பார்க்கணும்? இத பாருங்க, நீங்க இத பத்தி தனியா யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே தோணாது. ஒரே இடத்துல தான் மூளை சுத்திக்கிட்டே இருக்கும். கோபால் சாருக்கு அந்த நிலத்தை பத்தி நல்லா தெரியும். அதோட அவரும் ஒரு பிசினஸ் மேன். அவர்கிட்ட பேசினா சாயில் டெஸ்ட் ஓகே பண்றதுக்கு வேற ஏதாவது ஐடியா கிடைக்கும்ல. அவரும் நாம கொடுத்த நிலத்தை தப்புன்னு சொல்லிட்டாங்கன்ற எண்ணத்துல நமக்கும் ஏதாவது ஹெல்ப் பண்ண பாப்பாருல்ல. சரி, பூஜை போட்டப்பவே உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் கேளுங்க, செய்யறேன்னு சொன்னாரு. நாளைக்கு அவருக்கு ஃபோன் பண்ணி பேசுறேன். நீங்க எதுக்கு தள்ளி போடுறீங்க? இப்பவே ஃபோன் பண்ணி பேசுங்க. பேசுங்க. சொல்லுங்க கௌதம். சார், இந்த நேரத்தில் உங்களை டிஸ்டர்ப் பண்ணியிருந்தா என்ன மன்னிக்கணும். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நாளைக்கு நான் உங்க வீட்டுக்கு வரட்டுமா? அடடே, நானே உங்களை பார்க்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். நீங்களே எனக்கு ஃபோன் பண்ணிட்டீங்க. நீங்க ஏன் இவ்வளவு தூரம் வந்து கஷ்டப்படுறீங்க? நானே உங்க ஆபீஸ்க்கு வரேன். சரி சார், ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, வச்சிடுறேன். ஓகே சார். ஓகே ஓகே. என்ன சொன்னார் கௌதம்? அவரே நாளைக்கு நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ஆபீஸ்க்கு வரதா சொல்லிருக்காரு. அவ்வளவுதாங்க விஷயம். இதுக்கே இப்ப இவ்ளோ டென்ஷன் ஆயிட்டு இருந்தீங்க? நீங்க வேணா பாருங்க, நாளைக்கு சாயில் டெஸ்ட் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைக்கும். அப்பாடா, இப்பதான் என்னோட புருஷ முகத்துல பூ பூக்குது. சரி, வாங்க சாப்பிடலாம். வாங்க கௌதம், வாங்க வாங்க.
டாக்டர், அவளுக்கு மயக்கம் தெளிஞ்சு எழுந்திருக்கிறதுக்குள்ள உடனே கர்ப்பத்தை டெஸ்ட் பண்ணிடுங்க. இதை விட்டா வேற சான்ஸே கிடைக்காது. இளநீ குடிக்கும் போது மட்டும் நான் உஷாராகாம போயிருந்தா இலக்கியா என் போலி கர்ப்பத்தை கண்டுபிடிச்சு ஊருக்கே சொல்லிருப்பா. அப்படியே கார்த்திகை கடத்தின விஷயமும் வெளியில வந்திருக்கும். அது மட்டும் நடந்திருந்துச்சு, இந்நெறைய போட்டோவுக்கு மாலை போட்டிருப்பாங்க. நானே சரியான தில்லாலங்கடி. இந்த இலக்கியா எனக்கே ஸ்கெட்ச் போடுறாளா? இலக்கியா தனியால எப்படி இவ்ளோ பெரிய வேலையை பண்ணா? அவளுக்கு பார்ட்னர் யாராவது இருக்கணுமே. யாரா இருக்கும்? அஞ்சலி. ஓ, இவங்க தான் அந்த பார்ட்னரா? அஞ்சலி, இந்தா பாலை குடி. பால் சூடா இருக்கு, பாத்து குடி. என்ன இதுல பாதாம், முந்திரி, பிஸ்தா எல்லாமே போட்டிருக்கு. குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. என்ன இத பாரு, பால் குடிச்ச உடனே ரொம்ப நேரம் முடிச்சிட்டு இருக்காத. நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோ, படுத்து தூங்க. என்ன சரியா? அத்தை, ஒரு நிமிஷம். இல்லாத குழந்தைக்கு எதுக்கத்தை இத்தனையும்? என்னது? குழந்தை இல்லையா? அப்படி நினைச்சுதானே நீங்களும் இலக்கியாவே நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனீங்க. அங்க போய் டெஸ்ட் பண்ணீங்க. இவளுக்கு எப்படி உண்மை தெரிஞ்சது? அஞ்சலி, நீ என்ன உளர்ற? என்ன சொல்ற நீ? சும்மா கதை விடாதீங்க அத்தை. என்ன கோவிலுக்கு கூட்டிட்டு போய் இளநீர்ல மயக்க மருந்து போட்டு என்ன மயக்கம் அடைய வச்சு என்னோட வயித்தை ஸ்கேன் பண்றது தானே உங்களோட பிளானே. ஐயோ அஞ்சலி, என்னம்மா நீ என்னென்னமோ பேசிட்டு இருக்க நீ? எனக்கு இதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. இலக்கியாவோட சேர்ந்து நீங்களும் நல்ல நடிக்க கத்துக்கிட்டீங்க. ஐயோ ஆமா அத்தை, சில நேரத்துல உங்களுக்கு நடிக்க வரல, அதுலதான் கண்டுபிடிச்சேன். நேத்து நீங்க கோவிலுக்கு போலான்னு கூப்பிடும் போதே நான் உஷாரா இருக்கணும். உஷாராகாம விட்டுட்டேன். கோவில்ல வெயிலே இல்ல, ஆனா நீங்க ஒரே வெயில், தாகமா இருக்கு, போய் 2 இளநீ வாங்கிட்டு நீ ஒன்னு குடிச்சிட்டு எனக்கு ஒன்னு வாங்கிட்டு வான்னு சொன்னீங்க. அப்பவாவது நான் சுதாரிச்சிருக்கணும். ஜஸ்ட் மிஸ். என்ன அலேக்கா அப்படியே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டீங்கல்ல. நல்ல வேலை, டாக்டர் என்ன செக் பண்ணி என் வயித்துல 2 குழந்தைங்க இருக்கிற உண்மையை சொன்னாங்க. நான் கொஞ்சம் ஏமாந்திருந்தேன்னு வைங்க, அந்த இலக்கிய டாக்டர் சரி கட்டி அஞ்சலி கர்ப்பமா இல்லைன்னு சொல்ல வச்சு என்ன வீட்டை விட்டே துரத்திருப்பா. அவதான் என் கர்ப்பத்து மேல பொறாமப்படுறான்னா நீங்களும் அவளோட சேர்ந்துட்டு என்ன சந்தேகப்படுறீங்களா அத்தை? அச்சச்சோ அஞ்சலி, என்னம்மா இது? நிறுத்துங்க. உங்களுக்கு வாரிச பெத்து கொடுக்க போற மருமகனா என்ன உங்களுக்கு பெருசா தெரியல? உங்களை வேண்டான்னு காரி துப்பிட்டு போன அவ பெருசா தெரியுறா இல்ல? அஞ்சலி, என்ன நீ என்னென்னமோ உளறிட்டு இருக்க? இது பாரு, நீ மயக்கம் போட்டு விழுந்தியே, நான் எவ்வளவு பதறி போயிட்டேன் தெரியுமா? குழந்தைங்க என்னாச்சு ஏதாச்சுன்னு பதறிட்டேன். கர்ப்பமா இருக்கிற நேரத்துல என்னென்னமோ நினைச்சு குழப்பிக்காத. பாலை குடிச்சிட்டு படுத்துக்கோ. என்ன? அத்தை, கிச்சன்ல போட்ட வேலைலாம் அப்படியே கிடக்கு. நீ படுத்து தூங்குன்னு சொல்றேன்ல, படுத்து தூங்கு. தப்பிச்சு ஓடுறீங்களா? ஓடுங்க ஓடுங்க, ஒரு நாளைக்கு இருக்கு உங்களுக்கு. அந்த இலக்கியாவை சும்மா விடக்கூடாது. அவ இன்னைக்கு வச்ச டெஸ்ட்ல நான் ஜெயிச்சிட்டேன். மறுபடியும் அவன் டெஸ்ட் வைக்க மாட்டான்னு என்ன நிச்சயம்? அதுல மட்டும் தோத்துட்டா என் லைஃபே காலி. எனக்கு மயக்க மருந்து கொடுத்தது பெரிய அஃபென்ஸ். அதை மட்டும் நிரூபிச்சுட்டா இலக்கியா ஜெயிலுக்கு போயிடுவா. அப்புறம் என்ன தொந்தரவு பண்ண மாட்டா. அவளை எப்படி குற்றவாளின்னு நிரூபிக்கிறது? அந்த இளநீ கடையில ஒரு முக்காடு போட்ட அம்மா இருந்தாங்களே, அந்த முக்காடு போட்டவ யாருன்னே தெரியலையே. நிச்சயமா இலக்கியாவோட ஆளுதான். அப்ப அந்த லேடி, இளநீ கடைக்காரன் எல்லாரும் அந்த சதிக்கு உடந்தையா? நாளைக்கு விடிஞ்சது முதல் வேலையா அந்த இளநீ கடைக்காரனை விசாரிக்கணும். அப்படி விசாரிச்சோன்னா இலக்கியா கண்டிப்பா சிக்குவா.
கௌதம் சொல்லு இலக்கியா. கௌதம் வாங்க கௌதம். இதோ வந்துட்டேன் இலக்கியா. சொல்லு. என்ன கௌதம் இப்பதான் ரெடி ஆயிட்டு இருக்கீங்க? கோபால் சார் காலையில ஆபீஸ்க்கு வரேன்னு சொல்லிருக்காருல்ல, அவருக்கு முன்னாடி போக வேண்டாமா? போறேன். இங்க பாருங்க கௌதம், கோபால் சார் வயசுல மூத்தவர், அனுபவஸ்தரு. இந்த மாதிரி கண்டிப்பா நிறைய பிரச்சனைகளை பார்த்திருப்பாரு. அவர்கிட்ட பேசி எப்படி சாயில் டெஸ்ட்ல ஓகே வாங்குறதுன்னு முடிவு பண்ணுங்க. அந்த எஸ்எஸ்கேவோட சதியை முறியடிச்சு நாம பில்டிங் கட்டியே ஆகணும். அத மட்டும் நீங்க மனசுல வச்சுட்டு போங்க, சரியா? இந்தாங்க. சரி, நான் கிளம்புறேன். பாத்துக்கோ. இலக்கியா, கௌதம் வாங்க சார். வாங்க சார். உள்ள வாங்க, உள்ள வாங்க. வாங்க வாங்க சார். இப்பதான் நீங்க வருவீங்கன்னு நான் ஆபீஸ்க்கு கிளம்பிக்கிட்டு இருந்தேன். அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. வாங்க சார், உட்காருங்க. உட்காருங்க. சார் என்ன சாப்பிடுறீங்க? டீயா காஃபியா? ஒண்ணு வேணாம் இலக்கியா, இப்பதான் டிஃபன் முடிச்சிட்டு வரேன். கொஞ்சம் தண்ணி மட்டும் கொடு. எடுத்துட்டோம். சார் என்ன சார் ஆபீஸ்க்கு வரேன்னு சொல்லிட்டு நேரா வீட்டுக்கே வந்துட்டீங்க? ஏன், நான் உங்க வீட்டுக்கு வரக்கூடாதா? ஐயோ என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? நாங்களே உங்களை வீட்டுக்கு கூப்பிடணும்னு இருந்தோம், நீங்களே வந்துட்டீங்க. சார் எடுத்துக்கோங்க இந்தாங்க தண்ணி குடிங்க. நடந்ததெல்லாம் மேனேஜர் சொன்னார் கௌதம். அதை கேட்டதுல இருந்து எனக்கு 2 நாளா தூக்கமே இல்லை. ஊருக்கே உபகாரம் செய்யறவங்க நீங்க 2 பேரும். உங்களுக்கு போய் அந்த எஸ்எஸ்கே உபத்திரவம் செய்யறானே, அவனுக்கெல்லாம் மனசாட்சியே கிடையாதா? இன்னொருத்தரை கெடுத்து அவன் என்ன வாரி கட்டிக்க போறான்? சார் நம்ம ஆட்டுக்கு உணவா புல்ல போடுவோம், ஆனா புலிக்கு ஆடுதானே சார் உணவே. அது குணம், அது அதுக்கு. ரத்தத்தை நஞ்சா மாத்திக்கிட்டு எஸ்எஸ்கே கிட்ட இருந்து நம்ம நல்லதை எதிர்பார்க்க முடியுமா? அதான் அவன் எங்க பிசினஸ கெடுத்துட்டான். எப்படியோ சாயில் ஆபீசரை கைக்குள்ள போட்டுக்கிட்டு நம்ம இடத்த கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண லாய்க்கு இல்லைன்னு சொல்ல வச்சுட்டான். கௌதம், என் நெஞ்சே கொதிக்குது கௌதம். எங்க தேடினாலும் அப்படி ஒரு இடம் கிடைக்காது. அதை போய் தப்பான மண்ணுன்னு சொன்னா எப்படி? நம்ம பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு இதுதான் சார் கடைசி அப்ரூவல். இது மட்டும் கிடைச்சிருந்தா கௌதம் இந்நேரத்துக்கு கன்ஸ்ட்ரக்ஷனே ஆரம்பிச்சிருப்பாரு. மொத்தமா போச்சு. கௌதம், ஏன் மனசை விடுறீங்க? உண்மையை யாராலையும் தோக்கடிக்க முடியாது. என்ன சார் செய்யறது? சாயில் டெஸ்ட் ஃபெயிலியர்னு ரிப்போர்ட் வந்துருச்சு. அதை மாத்தவா முடியும்? ஏன் மாத்த முடியாது? நான் மாத்தி காட்டுறேன். அதுக்காக தான் நான் ஆபீஸ்க்கே போகாம நேரா வீட்டுக்கே வந்தேன். கௌதம், இது என்ன தெரியுமா? ஏற்கனவே அந்த இடத்துக்கு சாயில் டெஸ்ட் ஓகே பண்ணிருக்காங்க. அதுக்கான ரிப்போர்ட் தான் இது. நான் அந்த இடத்த வாங்குறதுக்கு முன்னாடியே பழைய ஓனர் அங்க ஃபேக்டரி கட்டுறதுக்கு இதே ஆபீஸ்ல சாயில் டெஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணி ஓகே வாங்கியிருக்காரு. பாருங்களேன். ஆமா, அதே சர்வே நம்பருக்கு சாயில் டெஸ்ட் பாசிட்டிவா வந்திருக்கு. எப்படி சார் அது? அவருக்கு பாசிட்டிவா வந்தது, உங்களுக்கு மட்டும் எப்படி நெகட்டிவ் ஆச்சு? அப்போ பணம் விளையாடி இருக்கு. எஸ்எஸ்கே எல்லாரையும் விலைக்கு வாங்கியிருக்கு. கௌதம், என்ன இது? என்ன கௌதம் இது? ஒரே இடத்துக்கு எப்படி இந்த மாதிரி 2 விதமான ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க? இது போதும் சார். இதை வச்சு அந்த ஆபீசரா உண்டு இல்லைன்னு பண்ணிடலாம் சார். அதை கொடுங்க. முதல்ல இத காட்டி உடனே நல்ல ரிப்போர்ட் கொடுக்கறியா இல்ல கோர்ட்டுக்கு போகுமான்னு கேளுங்க. அவன் பயந்து ஓகே பண்ணிடுவான். சார்,
ரொம்ப தேங்க்ஸ் சார். சாயில் டெஸ்ட் ஃபெயிலியர் ஆனதும் என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம நாங்க இடிஞ்சு போயிருந்தோம். நீங்க சரியான நேரத்துல இந்த உதவியை பண்ணிருக்கீங்க சார். நீங்க 2 பேரும் எங்களுக்கு பண்ண உதவியை விடவா நான் பெருசா பண்ணிட்டேன். இந்த சாயில் டெஸ்ட்டை வச்சுக்கிட்டு நீங்க கன்ஸ்ட்ரக்ஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. சார் ஒரு நிமிஷம். ஆ? இல்லைக்க அது கூட. இல்ல சார், இது முடியவே முடியாது. இந்த ரிப்போர்ட்டை வச்சுட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன் கௌதம் அப்படி சொல்றீங்க? சார், ஒவ்வொரு சாயில் டெஸ்ட் ரிப்போர்ட்டுக்கும் 10 வருஷம் தான் வேல்யூ. ஆனா இந்த ரிப்போர்ட்டை வாங்கி 15 வருஷம் ஆகுது சார். சோ இது செல்லாது. என்ன சொல்றீங்க கௌதம்? நீங்க நல்லா செக் பண்ணி பாருங்க. நான் தெளிவா பார்த்துட்டேன். இது டேட் எக்ஸ்பயர் ஆயிடுச்சு. இத பார்த்தா எந்த ஆபீசரும் ஒத்துக்க மாட்டாங்க, கோர்ட்லயும் எடுபடாது. ஒரு நிமிஷம் அதை கொடுங்க கௌதம். ஆமா கௌதம், இத பார்க்காம விட்டுட்டேனே. ச்சே. இருந்த ஒரு ஆதாரமும் இப்ப கை விட்டுருச்சு. இப்ப என்னதான் கௌதம் பண்றது? அந்த எஸ்எஸ்கே ஸ்ட்ராங்கா பிளான் பண்ணிருக்கான். எப்படியாவது அதை உடைச்சாகணும். ஆனா அந்த சாயில் டெஸ்ட் ஆபீசரை மீறி ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன் பண்ண முடியாது? அவன் ஒருத்தன் தான் ஆபீசரா? அவனுக்கு மேல ஆபீசர்ஸ் இருப்பாங்கல்ல. நம்ம போய் அவங்கள அப்ரோச் பண்ணுவோம். அநியாயத்துக்கு துணை போற ஒரு ஆபீசர் எஸ்எஸ்கேக்கு கிடைச்சா நியாயத்தை ஆதரிக்கிற ஒரு ஆபீசர் நமக்கு கிடைக்க மாட்டாரா? என்ன சொல்றீங்க கௌதம்? ஆமா கௌதம், சார் சொல்றதும் கரெக்ட் தான். இந்த ஆபீசர்ல இருந்து மேல் அதிகாரிங்க வரைக்கும் எல்லாரும் லஞ்சம் வாங்குவாங்க. அங்க ஒருத்தராவது வாங்குற சம்பளத்துக்கு நேர்மையா வேலை செய்யறவங்க இருக்க மாட்டாங்களா? நம்ம அவரை தேடி பிடிப்போம். டெஃபினெட்லி. எஸ்எஸ்கே போட்ட தோசையை அவனுக்கே நம்ம திருப்பி போடுவோம். சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். இலக்கிய நேத்து நைட்டு தான் கோபால் சாரை போய் பாருங்க, நல்லது நடக்கும்னு சொன்னா இப்ப நடந்துருச்சு. சரியான நேரத்துல சரியான ஐடியா கொடுத்தீங்க சார். இதை உடனே செய்யுங்க. பாருங்க, அடுத்த வாரமே கட்டட வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. வாங்கம்மா வாங்கம்மா, இளநிமா வாமா, இளநீ சாப்பிடுமா. வாங்க, பொள்ளாச்சி இளநீ. வாங்க வாங்க வாங்க. இளநீ எப்படி சூப்பரா இருக்காமா? அருமையா இருக்குண்ணா. என்ன இளநீ இது? தேன் இளநிமா. இவன் கடையில இளநீ குடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் மயங்கி விழுந்தேன். அப்ப நிச்சயம் இவன் இலக்கியோட ஆளாதான் இருப்பான். நடந்த சதிக்கு இவனும் தொண போயிருக்கணும். இவனை மடக்கி விசாரிச்சா இலக்கியா சிக்குவா. எப்பா மொபைல் கொடு, கேம் ஆடணும். டேய், சும்மா கேம் விளையாண்டுக்கிட்டு இருந்தா மூளை கட்டு போகும்டா. போய் புக் எடுத்து போடுறா. போடா. படிச்சிட்டேன்பா, மொபைலை கொடு. டேய் போடான்றல. டேய் 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 டேய், நேத்து நம்ம கடையில இளநீ குடிச்சிட்டு மயங்கி விழுந்த பொண்ணு தானே இது. இப்ப எதுக்கு வந்திருக்கான்னு தெரியலையே. ஐயோ, இதோ வரேன்டா. என்னம்மா வேணும்? இலக்கியாவோட சேர்ந்துகிட்டு எனக்கு இளநீல மயக்க மருந்து போட்டது நீதானே? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.